இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட எந்த பயமும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு திருநெல்வேலி ஹல்வா போலவே இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். இந்த இன்ஸ்டன்ட் ஹல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 2.5 கப், நெய் 1/2 கப், தண்ணி 5 கப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன டம்ளரால் 1 டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1 டம்ளர் சேர்த்துருக்கோம். பாக்கி இருக்கிற 4 டம்ளரையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து முதல்ல கரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற 4 டம்ளரையும் சேர்த்தோம்னா நமக்கு எந்த கட்டிகளும் இல்லாமல் ஈஸியாக கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கோதுமை மாவை நம்ம எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் கலந்தாச்சு. இதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, இதை நம்ம கேரமல் செய்ய போகிறோம். இதை நான்ஸ்டாப்பாக கிண்டணும்னு அவசியம் இல்லைங்க. அப்பப்போ விட்டு விட்டு கிண்டி விட்டாலே போதும். இது நமக்கு கேரமல் சிரப் கிடச்சிரும். இந்த கேரமல் சிரப் எதுக்காகனா, இந்த ஹல்வாக்காக நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. இந்த கேரமல் சிரப்பை தான் நம்ம கலருக்காக சேர்க்க போகிறோம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டம்ளர் நெய்யிலேருந்து 2 டீஸ்பூன் போல் சேர்த்து, அந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை நம்ம இப்போ சேர்க்க போகிறது இல்லைங்க, கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துடலாம். அதாவது கோதுமை மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை இந்த நெய் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க. இதை நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுடலாம். எந்த ஒரு கட்டிகளும் வந்துடக்கூடாது. நல்லா கலந்து விடணும். இந்த ஹல்வாவோட அளவுகளை பார்த்தோன்னா, 1 பங்கு மாவு எடுத்தோன்னா அதே அளவில் 5 பங்கு தண்ணி சேர்க்கணும். 2.5 பங்கு சர்க்கரை சேர்க்கணும். எடுத்த மாவு அளவுலேருந்து பாதி அளவு நெய் சேர்க்கணும். பாதியிலேருந்து சேம் அளவு சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி கம்மியான அளவில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ காமிச்சிருக்கோம். இப்போ இந்த கோதுமை மாவு கலவையை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகி வருங்க. இது போல் நல்லா கெட்டியாகி வரும்போது நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டம்ளர் சர்க்கரையை சேர்த்துடலாம். ஏற்கனவே 1/2 டம்ளர் நம்ம கேரமல் பண்ணியிருக்கோம். அதனால் பாக்கி இருக்கிற அந்த 2 டம்ளர் சர்க்கரையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். மொத்தமாக 2.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அல்வாவுடைய பதம் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கரையை கலந்து விடுறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சர்க்கரை போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா மாவு நல்லா பொங்கி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம கேரமல் சிரப்பை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரமல் சிரப்பை சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இந்த கேரமல் சிரப்போட வாசனையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரமல் சிரப்பை சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகுங்க. இப்போது லைட்டான கலர் மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் இது நல்லா வெந்து வரும்போது அதே திருநெல்வேலி அல்வாவோட கலர் போலவே அதே கலர்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த ஹல்வாக்கு நம்ம 2 டீஸ்பூன் தாங்க இப்போ நெய் சேர்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற நெய்யை நம்ம இதுக்கப்புறமா தான் சேர்க்க போகிறோம். இன்னும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். எடுத்த உடனே எல்லா நெய்யும் சேர்த்துடக்கூடாதுங்க. நம்ம 2 ஸ்பூனாக தான் நெய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்ததாக 2 ஸ்பூன் சேர்க்குறோம். ஆரம்பத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நெய் எல்லாத்தையும் ஹல்வா உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் நெய் சேர்க்கணும். பொதுவாக கோதுமை ஹல்வா செய்கிறதுக்கு கோதுமையை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி அதை பால் பிழிஞ்சு அந்த பால் தெளிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஹல்வா செய்வாங்க. நம்ம கோதுமை மாவில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை மாவு ஊற்றி கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யிலேருந்து மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறோம். பாக்கி இருக்கிற நெய்யை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அதாவது இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நெய் சேர்த்தா போதும். இது வரைக்கும் நமக்கு 25 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நெய் சேர்த்துடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி தீபாவளி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம இருக்கிற எல்லா நெய்யும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் இனிமேல் கலந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இது போல் நல்லா சுருண்டு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதை நம்ம கலக்க இது போல் சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்கணும். நல்லா இன்னும் ஒட்டாமல் நல்லா பிறண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சுட சுட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.